ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம நல்ல பழுத்த வாழைப்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 நேந்திரம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக யூஸ் பண்ணுங்கள். மேலே உள்ள தோலெல்லாம் இதே போல் நல்லா கருப்பாக இருந்தது அப்படின்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பழத்தை நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு ஒரு இட்லி ட்ரை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழம் எல்லாத்தையுமே நான் இதில் எடுத்துக்கிறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 10 நிமிடம் இது நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பழத்தை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிடத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பழம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இனி நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இந்த பழத்துக்கு மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நேந்திர பழத்துக்கு பதிலாக வேறு பழம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நேந்திர பழத்தோட டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது. அதனால நீங்கள் இந்த பழமே யூஸ் பண்ணுங்கள். இனி இந்த பழம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிய பிறகு இதை கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை நான் ஒரு பவுலில் எடுத்துடுறேன். பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் அரைத்து எடுத்துருக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். நான் இதில் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் இதில் 1/4 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணீர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து நம்ம கை வச்சு நல்லா பிசைந்து விட்டுடலாம். நம்ம இடியாப்பம் மாவு பிசைந்து எடுப்போம்ல, அதே போல் நல்லா பிசைந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நான் பிசைந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எந்தவித கட்டியும் இல்லாமல் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம இதை இடியாப்ப அச்சில் எடுத்துடலாம். நான் இதோட உள்ள சைடில் எல்லாமே நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா மாவு எல்லாமே உள்ளே வச்சிடலாம். இதனால இடியாப்பம் மாவு வந்து சைடில் ஒட்டாமல் வரும். இது ஃபுல்லாகவே மாவு எடுத்த பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன பீஸ் வாழை இலை எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் தூவி விட்டுடலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இடியாப்பம் மாவு, அதை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வருது. இதே போல் எல்லாமே நம்ம வாழை இலையில் பிழிஞ்சு விட்டுடலாம். வாழை இலையில் நம்ம பிழிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா வாழை இலையில் உள்ள மணமும் இதில் வரும். இதனால இடியாப்பத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலை இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே இடியாப்பம் ட்ரேயில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துடுங்க. எல்லாம் பிழிஞ்ச பிறகு நான் இதை ஒரு இடியாப்ப ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். உங்கள்கிட்ட இடியாப்ப ட்ரே இல்லை அப்படின்னா நார்மலான இட்லி ட்ரே எடுத்து இந்த மாவை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தேங்காய் சேர்த்து வேக வச்சு எடுத்துடுங்க. நார்மலாக செய்கிற இடியாப்பத்தை விட கொஞ்சம் வாழைப்பழத்தை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம இதை வேக வச்சிடலாம். தண்ணீர் நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த ட்ரேயை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து இதை மூடி வைக்கிறேன். 5 நிமிடம் இது வேகட்டும். இதே போல் வாழைப்பழம் இடியாப்பத்தை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. 5 நிமிடத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்துடுச்சு. இனி நம்ம இதை உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். எப்போவுமே இட்லி தோசைக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், வாழைப்பழம் யூஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான வாழைப்பழம் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.